வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மே மாதத்திற்கான ராசி பலன்கள். மகர ராசி. உங்கள் ராசிநாதனானவர் சனி. ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன? 7.5 சனியிலேருந்து விடுதலை. என்னதான் என் ராசிநாதன் சனியாக இருந்தாலும் அவருக்கு பாரபட்சமே இல்லையே. பிளானட் ஆஃப் ஜஸ்டிஸு. அவர் 3ஆம் வீட்டில் இருக்கும்போது மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு தருகிறார். ஏன்னா 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பெரும்பாலும் 9ஆம் வீட்டை தானே நேரம் பார்க்க முடியும். 3ஆம் வீட்டில் பாருங்கள், சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார். 3 திரிகோணாதிபதிகளும் சேர்ந்துருக்காங்க, சனி, புதன், சுக்கிரன். அப்போது என்னுடைய முயற்சிகள் திருவினையாக்கும்னு சொல்கிறத விட திருவினை, அதாவது இந்த மேக்ஸில் சொல்லுவான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு, அப்படி திருவினை இன்ட்டு திருவினை போட்டுக்கலாம். அவ்வளோ நன்மைகளை தரும் உங்கள் முயற்சி. இந்த கார்டெல்லாம் வரிசையாக அடிக்க வச்சுருப்பாங்க, இந்த பிளேயிங் கார்ட்ஸ் மாதிரி. லேசாக ஒரு கார்டை தட்டோன்னா அது பாட்டுக்கு எல்லா பக்கமும் தட்டிகிட்டே போக பார்த்துருப்பீங்க. அதுபோல் மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் வரக்கூடிய காலம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் திருவினையாக்கும் பல மடங்கு. தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் இப்போ பண்ணக்கூடிய அந்த முன்னேற்றமான சில விஷயங்கள், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் பெரிய அளவில் உங்களை தூக்கின்னு போகும். எல்லோரும் சொல்லுவாங்க, யோ இது வந்து ராட்சச முயற்சியாக இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் சாதாரண முயற்சி தான். வெளிப்பாடு ராட்சச தரமும், அதாவது மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் தரும். ஏன்னா 3ஆம் வீட்டில் அப்படி கிரகங்களுடைய கூட்டணி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? 4ஆம் வீட்டுக்கு புதன் வரார். மிக மிக சிறப்பு. அது 7ஆம் தேதி. அதுக்கப்புறம் 23ஆம் தேதி அவர் 5ஆம் வீட்டுக்கு போகிறார். ஸோ எல்லாமே நன்மை தான். ஏறத்தாழ 15ஆம் தேதி வரைக்கும் குரு 5ஆம் வீட்டில் இருக்கிறார். பதவி, புகழ், பெருமை எல்லாத்தையும் பற்றி பேசுகிறது அது ரொம்ப நல்லது. குழந்தை பாக்கியம் எல்லாத்த பற்றியும் சொல்லலாம். 4ஆம் வீட்டில் சூரியன் ரொம்ப சிறப்பு. தொழில் ஸ்தானம் ரொம்ப அருமையாக இருக்குது. 9ஆம் வீடு நல்ல பார்வைகளை பெறுகிறது. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய வெற்றிகளை பற்றி பேசலாம். உங்களுடைய நிலை மாறும், உங்களுடைய தடைகள் நீங்குகிறது. தொட்டதெல்லாம் எனக்கு இப்போ வெற்றியாகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரியான சூழல். அப்போது இது ஒரு அற்புதமான காலத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள்னு அர்த்தம். நீங்களும் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய எஃபோர்ட்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஜஸ்டிஃபைடு எஃபோர்ட்ஸ். சரியான முயற்சி, மிக சிறப்பான ஒரு விளைவுகள். நான் ஒரு சாதாரண மாமரத்தை வச்சேன், ஆனால் இந்த வாட்டி அந்த மரத்தில் எனக்கு 1000 காய்கள் காய்த்தது. எல்லோரும் சொன்னாங்க 500 காய் காய்க்கணும், ஆனால் எனக்கு 1000 காய்ச்சிது. அதுதான் உங்கள் நிலை இப்பொழுது. தைரியமாக செயல்படுங்கள். வெற்றி வாய்ப்புகள் என்பது காத்திருக்கு உங்களுக்காக. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சரியான டெவலப்மெண்ட். கடைசியாக பாருங்கள், 23ஆம் தேதிக்கு 5ஆம் இடத்துல போய் புதன் இருக்கார். அப்போ என்ன சொல்கிறது? படிப்பில் நான் பண்ணக்கூடிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை எனக்கு அல்டிமேட்டாக பர்சன்ட் பண்ணிட்டு எனக்கு கிடைச்ச இது அதான் ரிசல்ட்டு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸு பிரமாதமாக வரும். எப்படியா இவருக்கு இப்படி தெரிஞ்சது? இந்த ஷேர் தான் மேலே போகணும், எப்படி இவர் போட்டார்? நீங்கள் எதோ போட்டிங்க, அது மேலே போகும். அதிர்ஷ்டம் துணைன்னு இருக்கும். அதுக்கு நிறையா லாட்டரி சீட்டாக வாங்காதீங்க. அதிர்ஷ்டம்னா நம்ம முயற்சியால் வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை சொல்கிறேன். குருட்டு அதிர்ஷ்டங்கிறது வேறு. சிறப்பான ஒரு காலம். முறையாக, அதாவது சொல்லுவாங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கோன்னு. அது மாதிரி நல்ல காற்று, இப்போது இதமான காற்று, வளமான வாழ்க்கை, இதுதான் உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு காலம். தடைகளெல்லாம் நீங்கிட்டு, தொல்லைகளெல்லாம் நீங்கிட்டு, எல்லா பிரச்சனையும் விலகிட்டு, அப்படி தான் சொல்லணும். செய்கிற தொழிலில் ஸ்திரத்தன்மை இருக்கும், மரியாதை இருக்கும். ரொம்ப மோசமான ஒரு கம்பெனினா புது கம்பெனிக்கு வேலை கிடைக்கும். சிறப்பான காலமாகத்தான் உங்களை பொறுத்தவரையில் அமையவிருக்கிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன்.
செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5, 6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.